குழந்தை பிரசவித்த பெண்களுக்கு கொடுக்குற பிரசவ லேகியம் இது. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, சுக்கு, திப்பிலி, ஜாதிக்காய், வால் மிளகு, வெள்ளை மிளகு, கண்டத்திப்பிலி, கட்டி பெருங்காயம், வெள்ளை மஞ்சள், சித்திரத்தை, மாசிக்காய், ஓமம், மிளகு, அதிமதுரம், கடுக்காய், இத்தனை சாமான்களையும் வாங்கிட்டு வந்து நல்லா உரலில் போட்டு இடிக்கலாம். நல்லா உரலில் போட்டு இடிக்கிறதோ இல்லை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திப்பியாக நின்றுதுன்னா திருப்பியும் மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா மறுபடியும் அரைச்சி அதை நம்ம ஒரு ஜல்லடை வச்சு செலைச்சுட்டோம்னா நல்லா மாவாக அது நல்லா பொடியாக நல்லா வந்துடும். அதில் என்ன பண்ணணும், கருப்பட்டி வெல்லம்னு விற்கும். அந்த கருப்பட்டி வெல்லம் அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்து நல்லா பெரிய உருண்டையாக இருக்கும். அது ஒரு உருண்டையோ 2 உருண்டையோ நம்ம எவ்வளோ சாமான் போட்டிருக்கோமோ, நிறைய சாமான் போட்டாக்கா வெல்லமும் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். கொஞ்சம் சாமான் போட்டோம்னா அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம எவ்வளோ சாமான் இருக்கோ அதில் ஒரு பாதி இருந்தால் போதும் வெல்லம். அந்த வெல்லத்தை நல்லா போட்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சுண்டும் அப்புறம் நல்லெண்ணெயை நிறைய குத்தணும். அது குத்தி நல்லெண்ணெயில் அந்த பொடியை நல்லா வழுமூனாக கலந்துக்கணும். நல்லா வழுமூனாக கலந்து அப்புறம் அதை நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா ஒட்டி பாட்டிலில் போட்டு வச்சுட்டாக்க கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதத்துக்கு இது கெட்டு போகாது. இதை வந்து பிரசவித்த பெண்களுக்கு கொடுத்தாக்க அந்த வயிறு புண்ணு, வாய் புண்ணு எல்லாம் நல்லா குணமாகும். நல்லா பசிக்கும், தாய்ப்பால் நல்லா சுரக்கும். இது பிரசவ லேகியம்னு பேர வழிய சாதாரணமாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கூட இதை சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும், அது மிளகத்துன்னு கொடுத்தா போதும். நம்மளை மாதிரி வயசானவா, அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக இருக்கிறவா, ஆண்கள் எல்லாருமே கூட இதை சாப்பிடலாம். இது நல்ல ஜீரண சக்தியும் கொடுக்கும், உடம்புக்கு நல்ல தெம்பையும் கொடுக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கரமாக காரமாக இருக்கும். ஆனால் அந்த வெல்லத்தை நம்ம கொஞ்சம் கூட போட்டால் தித்திப்பாகவும் இருக்கும்.